மெக்கானிக் பையனோட நீ சுத்துறேன்னு பல பேர் என்கிட்ட சொன்னாங்க. அப்பவே என் வயிறு பத்தி எரிஞ்சது. இப்ப என்னடான்னா என் கண் முன்னாடியே 2 பேரும் கை கோத்தாடுறீங்களா? என்ன தைரியம் இருக்கு உனக்கு? நம்ம குடும்ப கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? அடுத்த வேளை சோத்துக்கு கதி இல்லாதவனை லவ் பண்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் பார்த்து வைக்கிற மாப்பிள்ளையெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அது வரைக்கும் இந்த ரூம்லயே கடை. எங்க வந்த? வீடு திறந்திருக்கேன்னு சொல்லி நுழையறவங்களுக்கு வேற பேராச்சே. மரியாதையா வார்த்தையை அளந்து பேசுங்க. நான் இங்க உட்கார்ந்து திங்கிறதுக்காக வரல. நான் ராதாவுக்கு காதலிக்கிறோம். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அவளை என் கூட கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் பெத்த தகப்பேன். என்னுடைய அனுமதி இல்லாம அவளை நீ எப்படி காதலிப்பேன்? அனுமதி வாங்கிட்டு காதலிச்சதா இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. அனாவசியமா பேசி டைமை வேஸ்ட் பண்ணாதே. புத்திசாலித்தனமா நடந்துக்க. நீ நினைச்சா உன்னுடைய எதிர்காலத்தை நீயே உன்னுடைய கையால எழுதிக்கலாம். புரியல? புரிய வைக்கிறேன். என் மகளை நீ எதுக்காக காதலிக்கிறேங்கிறது எனக்கு தெரியும். உனக்கு வேண்டியதை நான் தரேன். இந்த பிளாங்க் செக். உனக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கோ. என்ன வேணாலும் எழுதிக்கலாம்ல? எஸ், நீ ஆசைப்பட்டதை எழுதிக்கலாம். நீங்க இவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேங்கர் கந்தசாமியோட செக் ரிசர்வ் பேங்க் செக்குக்கு சமம். fill it up. இதோ நீங்க சொன்னபடி எனக்கு தேவையானதை எழுதியிருக்கேன். பேச்சு மாறாம கொடுங்க. உனக்கு என்ன தைரியம்? உன்னை எனக்கு சமமா நிக்க வச்சு பேசனே, அது என் தப்பு. ஆசைப்பட்டதை எழுத சொன்னது நீங்க தானே? எழுதியிருக்கேன். உங்க சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. ராதாவை என் கூட அனுப்பிச்சிருங்க. கெட் அவுட்! குருசாமி குப்பா, இவனை அடிச்சு வரட்டுங்கடா. ராதா, சொத்து சுகம் எதுவுமே வேண்டான்னு எங்க அப்பாவை உதறி தள்ளிட்டு உங்க நிழல் தேடி வந்திருக்க. இனிமே இதுதான் என் வீடு, இதுதான் என் உலகம். ராதா, நல்லா இருப்பா. அண்ணா, எந்த வேலையை செய்தாலும் பக்தியோட செய்யறவன் நீதான்டா.
இந்த காலத்துல கடவுள்கிட்டே யாரும் பக்தி வைக்க மாட்டேங்கிறாங்க. ஐயா, நீங்க தான் எனக்கு கடவுள், அப்பா, அம்மா எல்லாமே. இங்கேயும் அனாதையா கிடந்த என்ன நீங்க தூக்கி வளர்க்கலாம், நான் இருக்கிற இடமே தெரியாம போயிருக்கோம். காலம் பூரா உங்களுக்கு தொண்டு செய்யறதே என் பாக்கியமா நினைக்கிறேன் ஐயா. படுவா, போன ஜென்மத்துல நான் உனக்கு கடன் பட்டிருக்கும் போல இருக்கு. கண்ணா, அந்த துண்டு எடுத்துட்டு வாமா. அம்மா, இன்னைக்கு காலேஜ் ஆஃப் டே தான். டிஃபன் கட்ட வேண்டாம், நானே வந்து சாப்பிடுறேன். சரி சரி, காலேஜுக்கு போற வேகத்துல அறக்க பறக்க சாப்பிடுறதே உனக்கு பழக்கமா போச்சு. சீக்கிரமா குளிச்சுட்டு வா. துண்டு. சுமதி, பாஸ்கர், இன்னுமா தூங்குறீங்க? சுமி, விடுங்க. கண்ணா, லாண்டரியில இருந்து என் சேலை வாங்கிட்டு வந்துரு. கண்ணா, கண்ணா, முதல்ல சட்டையை இஸ்திரி போட்டுக்கொண்டா, சீக்கிரம். ஏண்டா, அவங்களால முடிஞ்ச வேலையை அவங்கவுங்க செய்து கூடாதா? எதுக்கு எடுத்தாலும் கண்ணா கண்ணா கண்ணா, ஊருக்கு கிடைச்சா பிள்ளையார் கோயில் ஆடிங்கிற மாதிரி. எவ்வளவுதான் நல்ல வண்டியா இருந்தாலும் பாரத்தை அதிகமா ஏத்துறீங்கன்னா ஓடாது. அவன் 10 நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு கட்டில படுத்துக்க போறான், அப்பதான் எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் நான் கட்டில படுக்கிறது இல்ல, தலையதான் படுத்துக்கிறேன். உனக்கு வேணும்டா. ஏண்டா ரமேஷ், நேத்து ராத்திரி சினிமாவுக்கு போயிருந்தியாவே, எப்படி இருந்தது? அதுவா, கஷ்டப்படுற குடும்பத்தோட கதைப்பா. ஒரே சோகம், படம் பூரா அழுக, சுத்த போரு, பாதிலே எழுந்து வந்துட்டேன். கரெக்டா மகனே, சோகத்துல ஒரு சுகம் இருக்குப்பா. அதே மாதிரி வறுமையிலையும் ஒரு இனிமை இருக்கு. அது இப்ப உங்களுக்கு புரியாது. என்னங்க, காலையில இருந்து ஒண்ணும் சரியா சாப்பிடல. உழைக்கிற உடம்பு என்னத்துக்காகும்? என்னங்க பாதாம் பால், இன்னைக்காவது நீங்க யாருக்கும் கொடுக்காம சாப்பிடணும். இந்த வயசுல எனக்கு எதுக்கு பாதாம் பால்? இதெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட வேண்டியது. ஏ பாஸ்கர், இதாண்டா புதுசா கல்யாணம் செஞ்சுக்கிட்டவன், சாப்பிடு. அப்பா, எனக்கு ஏன்பா, பேங்க்குக்கு ஏதோ இன்டர்வியூ போடணும்னு சொன்னீங்க, என்னைக்கு? இன்னைக்கு 11 மணிக்குப்பா. குட்ல. இந்த கார்ல தினமும் ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்துட்டே இருக்கு. நல்லா பாத்துட்டியாப்பா? என்ன டிஃபெக்ட்? டிஃபெக்ட கண்டுபிடிச்சு சரிப்படுத்திட்டேன். இனிமே ஒழுங்கா ஓடும். ஹாய் டாட், குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். டிஃபன் சாப்பிடலாமா? நீங்க சாப்பிடுங்கப்பா, நான் இன்னைக்கு வெளியில சாப்பிட்டுக்கிறேன். ஏமா? காலேஜ்க்கு இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆறுமுகம், அப்பாவோட பெரிய வண்டி எடு. வேண்டாமா, மெக்கானிக்கும் காரை சரி பண்ணிட்டாரு. ஓ, என் வண்டி சரியாயிடுச்சா? மெக்கானிக் சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். All right. ராஜா, இதுக்கு நான் எவ்வளவு பணம் தரணும்? அது டேவிட்ட சேர வேண்டிய சார். அவர்கிட்ட கேட்டுட்டு கொடுத்துருங்க. Okay. வரேன். வரேம்மா. வாங்க. என்னடி சும்மா பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? கமலா ஏதாவது செக்ஸி ஜோக் சொன்னால? இல்லடி, சுஜாதா கதையில வர வர்ணனையே சொன்னா. ஒரு நடிகை பத்தி வர்ணிக்கும் போது ஏராளமான மார்புடன் இருந்தாலே எழுதி இருக்கிறாரா. அது யாரா இருக்குண்டி? நான் சொல்லட்டா? ஹாய் சொப்னா. ஹாய், வாங்கடி போலாம். சொப்னாவோட லவர் ரமேஷ் வந்தாச்சு. அவ இனிமே நம்ம கிட்ட எங்க பேச போறா? என்ன ரமேஷ், காலேஜ் படிப்பை விட்டுட்டு கோயில் பூசாரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல டியர், இன்னைக்கு என் பர்த்டே இல்ல, அதான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். சொத்த கர்நாடகமா இருக்கீங்களே. பர்த்டே கோயிலையே கொண்டாடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரமேஷுடைய பர்த்டே. அதை இன்னைக்கு அடையார் கேட் ஹோட்டல்ல கொண்டாடுறோம். சொப்னா, பயப்படாதீங்க, பில்ல நான் பே பண்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மறந்துடாம வந்துருங்க. கண்டிப்பா வந்துடணும். மாயே, நீ சொன்னதெல்லாம் வச்சுட்டேன், அப்புறம் என்ன வேணும்? ₹1 வெத்தலை பாக்கு புயல இதெல்லாம் கட்டு. சுண்ணாம்பு எங்க வீட்டு சேவத்துல இருக்கு, தடவிக்கிறேன். ராஜா, வா 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 வா. கணக்கில் என்னடா பாய், பெரிய மனுஷன் ஆயிட்டியா? அந்த பக்கமே வர்றது இல்லையா? மறந்துட்டியா? இந்த பாரு, என்ன மறந்தாலும் ஒன்ன மறக்க முடியுமா? இன்னைக்கு நேத்தா பழக்கம். வரணும்னு தான் நினைக்கிறேன், முடியல. வேலை என்ன வேலை கிழிக்கிற? கிளினாலும் கிளி சாதாரண கிளி இல்ல, பெரிய கிளி. வீடு கூட்டுறது, சமைக்கிறது, பாத்திரம் வளர்க்கறது, மருமகளுக்கு புடவை துவைச்சு போடுறது. பின்ன என்ன ஓம் புடவை துவைக்கிறதா? அடைச்சா சும்மா இரு. துபாயில இருக்கானே என் மகன் அன்வரு, எனக்கு ஒரு கடுதாசி கூட எழுதுறது இல்ல. ஆனா வாரத்துக்கு 2 கவர் வருது. என்ன பாய் புதிர் போடுறீங்க? வெறும் கவரை ஏன் அனுப்புறான்? வெறும் கவரையே அனுப்புறான். அதுல 2000 3000 டிராப்ட்ல வச்சு அனுப்புறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தினம் உன் வீட்டுல பண்டிகை தான். பண்டிகை தான், கொண்டாடத்தான் முடியல. பேங்க் போகணும், கணக்கு எழுதணும், வீட்டு வேலையை பார்க்கணும், எல்லாம் நான் ஒருத்தனே செய்யணும். ஏன் உன் மருமக? மருமகளா? அது தங்க கம்பியாச்சே.